நண்பர்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்புட்னா, நம்ம எக்கச்சக்க மசாலா எதுவுமே போட போறதில்ல. யாருனாலும் ஈஸியா செய்யலாம். புதுசா வந்து கடை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, ஈஸியா இத பார்த்து கத்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊத்திக்கோங்க. அடுத்து எப்பயும் போல ஒரு முட்டை போட்டு இந்த ஆயில் சூடேறுனதுக்கப்புறம் நீங்க முட்டைய உடைச்சு ஊத்துனா தான், உங்களுக்கு வந்து அந்த முட்டையோட வந்து பச்சை வாசம் இல்லாம இருக்கும் ரைஸ்ல. இல்லைன்னா அப்படியே போட்டீங்க அப்படின்னா, பச்சை வாசம் அடிக்கும். அப்புறம் கோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 120 கிராம் வர மாரி கோஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரை வேக்காடு இருந்தா போதும். ஆனா வந்து ஒரு சில பீப்பிள் வந்து நம்ம ஃபுல்லா வேக வச்சு குடுக்க சொல்லுவாங்க. அதனால அதுக்கேத்த மாரி வேக வச்சு குடுத்துருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, மித்த இடத்துலலாம் காஞ்ச மொளகா, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு அதெல்லாம் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் போட போறதில்ல. அதெல்லாம் போட்டோம் அப்புட்னா நல்லா தான் இருக்கும். ஆனா அது வந்து நம்ம ரோட் கடையில போடும்போது, அதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாகும். நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம எஃபிஷியன்ட்டா எப்படி ரைஸ் போடணுன்றது மட்டும் தான் காட்டப் போறோம். பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா அது வந்து காரமா இருக்குங்க செஸ்வான் ரைஸ்னா. அப்படிங்கிறப்போ வத்தப்பொடி வந்து எப்பயுமே மெஷர்மெண்ட் வந்து அந்த 2 விரல் 2 விரல்ல கரெக்ட்டா 2 விரல் முன்னாடி அந்த நம்ம ரேகை இருக்குல்ல, அதில வந்து பாதி அளவு இருக்க அளவுக்கு வந்து வத்தப்பொடி எடுத்துக்கோங்க. அதில் போட்டு ரைஸ் வந்து 300 கிராம் இருக்க மாரி ரைஸ் போட்டுக்கோங்க. உப்பும் பார்த்தீங்க அப்புட்னா, அதே அளவு தான் போடணும். இப்போ வந்து செஸ்வான் சட்னின்னு சொல்லி விக்கும் கடையிலேயே. நீங்க அத வாங்கி போட்டுக்கலாம். இப்போ ஒரு உப்பு அதே அளவு தான். அஜினோவும் உப்பு எந்த அளவு போடுறோமோ அதே அளவு தான். அந்த நம்ம 2 விரல்ல பாதி இருக்கணும். அதே மாரி தான் உப்பு, அஜினோமோட்டோ, ஒயிட் பெப்பரு, பிளாக் பெப்பரு, வத்தப்பொடி, அப்புறம் இந்த சட்னி. செஸ்வான் சட்னின்னு கடைகள்ல விக்கும். அத வாங்கி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் சிம்பிள். இது எப்பயும் போல டாஸ் பண்ணிட்டு, நீங்க சர்வ் பண்ணிற வேண்டியது தான். இதில மெயினே வந்து நீங்க டாஸ் பண்றது தான் மெயினான விஷயமேவும். நீங்க கரண்டிய போட்டு எப்பயுமே ஆட்டவே கூடாது ரைஸ பொறுத்தவரைக்கும். இந்த மாரி தூக்கி விட்டு மேல மட்டும் தூக்கி விட்டு மட்டும் தான் விடணும். கரண்டிய உள்ள போட்டு பிரியாணி கிண்டுற மாரி கிண்டிறக்கூடாது. ரைஸ் பூரா உடைஞ்சிரும். ஓகேங்களா? அவ்வளோதான். வேற ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்புட்னா கடை வைக்கிறவங்களுக்கு வேற எதுவும் வீடியோ வேணும், காளானு, பிரெட் ஆம்லெட் அந்த மாரி வீடியோ எதுவும் வேணும் அப்புட்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இதே பார்த்தீங்க அப்படின்னா, தாராளமா ரூ. 110 குடுக்கலாம். ரூ. 110 குடுக்கும்போது நமக்கு எப்படி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 60 ரூ. 70 கிட்ட தாராளமா வரும். அளவு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 600 கிராம், 650 கிராம் வந்துரும் தான். பெரிய கண்டெய்னர்ல வந்துரும்.